வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அப்புறம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு நான் 1/2 கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். எப்போவுமே வெண்டைக்காய் நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கழுவிட்டு அது ஈரப்பதமே இல்லாமல் எடுத்துக்கோங்க. இது மட்டும் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெண்டைக்காய் இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். எப்போவுமே நீங்கள் ஒரு அயன் கடாய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நம்ம ஈஸியாகவும் இருக்கும், அடிப்பிடிக்காமல் வரும். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடாகும். இதில் கொஞ்சமாக கடுகு, இது கூடவே கொஞ்சம் உளுந்து, இது கூட ஒரு 4-5 பூண்டு தோல் உரிக்காமல் நச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்படி சேர்க்கும்போது அந்த பொரியல் நல்லா வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூட 10 சாம்பார் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்குங்க. இப்போ வெங்காயம் வதங்கட்டு. நமக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூட ஒரு தக்காளி, சின்னதாக மீடியம் சைஸில் ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காவை நல்லா வதக்கி விடுங்க. ஸ்டவ்வை ஹையில் வச்சுட்டு நல்லா வெண்டைக்காய் நல்லா வதங்கணும். அது கூட ஒரு கொஞ்சமாக மஞ்சத்தூள், இது கூடவே இந்த வெண்டைக்காய் பொரியலுக்கு தேவையான உப்பும் சேர்த்துடலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள். இப்போ வெண்டைக்காவை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். ஸ்டவ்வை ஹையில் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு வெண்டைக்காய் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 3/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 3/4 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள். இப்போ இந்த மசாலாவை நல்லா கிண்டி விடுங்க. இப்போ இந்தளவுக்கு கிண்டியாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு மூடி 3 நிமிஷம் மட்டும் வச்சுக்கோங்க, ரொம்ப நேரம் வேணாம். இப்போ 3 நிமிஷம் ஆகிடுச்சு. வெண்டைக்காய் நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம முன்னாடி நல்லா வதக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணுங்கள், ஸ்டவ் ஹையில் வச்சுக்கோங்க. நல்லா ஹையில் வச்சு நல்லா கிண்டி விடுங்க. லேசாக ஈரப்பதம் இருந்தால் கூட அது இதாகிடும். அடி பிடிக்கிற மாட்டை இருந்தது அப்படின்னா கரண்டியாச்சும் லேசாக இது மாட்டை இது பண்ணி விடுங்க. அவ்வளோதான், நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.